சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் நாம் வந்திருப்பதும் தேவனை ஆராதிப்பதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு செய்தியை நான் ரொம்ப சுருக்கமாய் கொடுத்து விட்டு பிற்பாடு உங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் சொன்னது போல ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் தலைமையில் தேவன் ஊற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு புதிய விதமான அந்நிய பாஷையினால கர்த்தர் உள்ளங்களை கர்த்தர் தொட போகிறார். ஒரு புதிய விதமான உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தினால கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயம் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நம் தொடர்ந்து வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்கலாம். 92வது அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 92வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2வது பகுதியை தான் நான் சொன்னேன். கொம்பை தேவன் உயர்த்துவதற்கு கடந்த நாட்களில் இதை குறித்து சில காரியங்களை நான் சொன்னேன். நிச்சயம் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய கொம்பை அவர் எப்படிப்பட்ட கொம்பா உயர்த்துவாரா? காண்டாம யாரெல்லாம் இன்றைக்கு வெக்கப்பட்டீங்களோ இந்த மாதத்தில் நிச்சயம் கர்த்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். எப்படிப்பட்ட நிலையில் உயர்த்துவார்னா, வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நிச்சயம் இந்த மாதம் ஒரு உயர்வு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிங்கன்னா நிச்சயம் அதை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அது நடைபெறும். 2வது காரியத்தை நம்ம பார்க்கும்போது, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அபிஷேகம் ஒரு மனிதனை, ஒரு சாதாரணமான மனிதனை அசாத்தியமான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தின் உயர்வுக்குள்ளாக நம்மை நடத்துவது தான் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது நம்மை தேவனோடு கூட அதிகமாய் உறவாட செய்வது இந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்குள்ளாக அநேக மாற்றங்கள், அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அதனால்தான் அவர் சொல்லும் போதே சொல்லிட்டார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய போறதில்ல, பிரவேசிப்பதில்லை. அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு இந்த அபிஷேகம் உதவி செய்கிறது என்பதை சில காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்து என்பது அந்த பெயரின் அர்த்தம் என்னன்னா, the one who anointed. வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் கிறிஸ்துவம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிதாவினாலே அவர், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கி அவர் ஊழியத்திற்கு, இன்றைக்கு அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சு அவர் அந்த ஊழியத்துக்கு இன்றைக்கு நுழையும் பொழுது, அந்த ஞானஸ்தானம் எடுத்து அவர் நுழையும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நல்லா யோசிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் தொடர்ந்து வருகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை இன்றைக்கு சாட்சியாய் அறிவிக்கிறோம், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போவதற்கு ரொம்ப இன்றைக்கு முக்கியத்துவம் வாழ்ந்தது எது கேட்டீங்கன்னா, தேவன் உங்கள் மத்தியில வைத்திருக்கிற அபிஷேகம் தான். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் வசனம் சொல்லுகிறது, புது எண்ணெயின் அபிஷேகம். அல்லேலூயா. எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டது அடையாளமா? இன்றைக்கு பாருங்க, உலகத்துல ஒரு எண்ணெய் இருக்குன்னா அந்த எண்ணெயை வைத்து பல உணவுகளை நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. பொதுவாகவே எண்ணெய் இல்லாத எந்த விஷயத்தை நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு சமையலுக்கு ரொம்ப பேசிக் அடிப்படை தேவை என்னது? எண்ணெய். அதை வச்சாதான் ஒரு குழம்பு. எதை ஊற்றி தொடங்குறோன்னா, அல்லேலூயா, முதல்ல எண்ணெய் ஊற்றுறீங்களா இல்லை காய்கறி போட்டுடுறீங்களா? அல்லேலூயா. முதல்ல எதை ஊற்றி தான் என்ன செய்வோம்? ஒரு பிரியாணி செய்கிறதாலும் சரி, ஒரு கறி குழம்பு செய்கிறதாலும் சரி. அல்லேலூயா. எந்த காரியம் துவங்கணும், ஒரு தாளிக்கணுனாலும் சரி, ஒரு பொரிக்கணுனாலும் சரி. அல்லேலூயா. எது செய்யணும்னாலும் முதல்ல என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றி அது சூடாச்சுன்னா தான் அது நமக்கு ருசி உள்ள ஒரு பதார்த்தத்தையோ ஒரு ருசி உள்ள ஒரு உணவையோ எது முதல்ல துவங்கி கொடுக்குதுன்னா எண்ணெய் தான். அல்லேலூயா.
அப்படிதானே? இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். இல்லையா? அப்படிதானே? என்னதான் ஒரு சமையலுக்கு ரொம்ப பேசிக்கான அடிப்படை தேவை. அது இருந்தால் தான் எந்த ஒரு உணவும் ருசி கொடுப்பதற்கு. இல்லையா? அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த எண்ணெயை குறித்து ஆண்டவர் சொல்றார், புது எண்ணெயினால உன்னை அபிஷேகம் பண்றேன்னு சொல்றேன். இல்லையா? வேதத்துல பாருங்க, ஆண்டவர் முதல்ல இந்த எண்ணெயை யார் பயன்படுத்துறா கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு அவன் என்ன செய்யறான், தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஓடி போகிறான். இல்லையா? ஓடி போகும்பொழுது ஒரு இடத்துல இருக்கிறார், பெத்தேல் என்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அங்க அப்படியே ஒரு கல்லு மேல படுக்கும்போது, இல்லையா, திடீர்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. என்ன தரிசனம்? வானத்துல இருந்து ஒரு பெரிய ஏணி இருக்கா, அது ஏறுகிறதும் இறங்குறதும். உடனே அவர் விழிக்கிறார். விழுத்து அந்த கல்லை பார்க்கிறாரு. கல்லு மேல வசனம் சொல்லுகிறது, அவன் கையில இருந்த எண்ணெய் எடுத்து அந்த கல்லு மேல வச்சு, அல்லேலூயா, அவன் சொல்றாரு, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. முதல்ல ஒரு கல்லு மேல ஒரு அபிஷேக எண்ணெய் வச்சு சொல்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிற்பாடு இந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, ஆண்டவர் வசனம் சொல்லுகிற ஆசரிப்பின் கூடாரம் காலம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு போகிற எல்லா பொருட்கள் மேல எண்ணெய் வார்த்து, பிற்பாடு அந்த பொருட்களை தேவ சமூகத்துல கொண்டு போகும்படியா, பிற்பாடு ஆண்டவர் பாருங்க, அது மாத்திரமில்லாத ஆசாரியர்கள் ஆண்டோடைய ஊழியத்திற்கென்று வரும்பொழுது மோசேயோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு எண்ணெயை உருவாக்கணும். சில காரியங்களை மோசேயோடு கூட சொல்லிட்டு அந்த எண்ணெய் எப்படி உருவாக்கணும் என்று சில காரியங்களை சொல்லுறாரு. அதன் பிரகாரம் மோசே ஒரு எண்ணெயை உருவாக்கி அந்த எண்ணெயை யார் மேல வைக்கிறாரு, ஆரோனின் மேல லேலோயா ஊற்றி முதல்ல ஆசாரியர் ஊழியம் வேதத்தில் துவங்கப்படும் பொழுது அது எந்த அதற்கு அடையாளமாய் ஆண்டவர் எதை வைத்து துவங்குறாருன்னா எண்ணெயை வச்சு தான் துவங்கினார். லேலோயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். லேலோயா. அதுக்கப்புறம் பிற்பாடு ராஜாக்கின் காலத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதல்ல சாமுவேலோடு கூட பேசுகிறாரு தேசத்துல. இப்போ நான் ஒரு ராஜா, இது வரலும் நியாயாதிபதிகள் ஆண்டாங்க, இன்றைக்கு தலைவர்கள் ஆண்டாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்ல நிறைய காரியங்களை, இப்போ ஒரு ராஜாவை தேசத்துல நான் ஏற்படுத்த போறேன். அதற்கு எது அடையாளமா இருக்கணும், நீ ஒரு எண்ணெய் குப்பி எடு. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எதுல இருக்கும் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்புக்குள்ள இருக்கும். கொம்பு. ராமின் சொல்லுங்களேன். நான் சொன்ன கொம்பு என்பது பெலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, தைல குப்பி எடுக்க, குப்பினா அந்த கொம்புக்குள்ள எண்ணெயை ஊற்றி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொம்பை எடுத்து இப்போ ஒரு பிள்ளைய உங்ககிட்ட அனுப்ப போறேன். அவருடைய பேர் யாரு சொல்லுங்களேன். லேலோயா. முதல் ராஜா யாரு? சவுல். ஆண்டவர் சொல்றாரு, அவன் வருவான், அவன் மேல என்ன செய், இந்த எண்ணெயை நீ ஊத்து. இந்த எண்ணெய் ஊத்தப்பட்டுச்சுன்னா இது வரலாம் சாதாரணமா இருந்தவன் இனி இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைவனா மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க, எண்ணெய், புது எண்ணெயின் அபிஷேகம். அல்லேலூயா. என்னை அடுத்த கட்டத்தின் வாழ்வின் உயர்வுக்கு கொண்டு போறது தான் அந்த அபிஷேகம். அதனால தான் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கு. நம்ம எல்லாரும் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்குன்னா, சபை முன்னேற்றுகிற பாதையில போல, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றுகிற ஒரு பாதையில போல, நம்முடைய எதிர்காலத்தின் நிலை என்ன என்பதை குழம்பி கிடக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்க மேல நிச்சயம் தேவன் ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. யாத்ராகம புத்தகம் 28வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நான் சொன்ன பாருங்க, ஆசாரியர் ஊழியம் முதல்ல துவங்கப்படுகும் பொழுது அந்த ஊழியம் எப்படி துவங்கப்படுதுன்னா, வாசிங்க 28:41 வாசிங்க. நல்லா கவனிங்க. எனக்கு ஆசாரியர் ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, ஆண்டவர் சொல்ல, அவர்களை அபிஷேகம் செய்து, அல்லேலூயா, அவர்களை பிரதிஷ்டை பண்ணி, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய போறனா, இப்போ ஊழியம் செய்யணும்னாலும் இந்த அபிஷேகத்தின் பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அதனாலதான் நம்முடைய சபையில எல்லாருக்கும் ஊழியத்தின் பொறுப்பு கொடுக்கும்போது எல்லாரையும் முன்னால கூப்பிட்டு என்ன செய்யணும், என்ன செஞ்சோம், அபிஷேகம் பண்ண, அவர்களை பிரதிஷ்டை செய்யணும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ அவர்களை என்ன செய்ய, பிரதிஷ்டை. 30வது அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்களா. இதே 30.
அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாய. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஊழியம் செய்யணும்னா முதல்ல என்ன வேணும் கேட்டீங்கன்னா அபிஷேகம் தான் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முதல் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு எண்ணெய் எடுத்து அவங்க மேல வார்த்து அவர்களை ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணி. இந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்துவார்கள். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி எல்லாம் சோகமா இருக்கிற போல இருக்கு. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அபிஷேகம்? ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். இந்த இடத்துல சொல்றாரு, ஆசாரியர்களுடைய ஊழியம் முதல்ல எதுல துவங்கப்படுகிறதுனா அபிஷேகத்தின் வல்லமை வரும்போது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பணும்னா முதல்ல அடிப்படை தேவை என்ன கேட்டீங்கன்னா அபிஷேகம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா, வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்துல எப்பெல்லாம் நம்ம கூடுகிறோமோ, எப்பெல்லாம் வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ள மேல அவருடைய தண்ணீர் அவர் என்ன செய்வாரா? ஊற்றுவாரா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாகத்தோடு வாஞ்சையோடு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த அபிஷேகம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்கிறது? ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20வது அதிகாரம், சங்கீதம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தையும், சங்கீதம் 28 8வது வசனத்தையும், இந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை. அல்லேலூயா. முதல்ல என்ன வருதா? அபிஷேகம் நமக்கு என்னத்தை கொடுக்குது? கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த காரியத்தில். அதனால தான் பாருங்க, தாவீதின் மேல தேவ அபிஷேகம் இருந்துச்சு. கர்த்தர் கோலியாத்தின் கரத்துல இருந்து அவனை ரட்சித்து மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை முதல்ல என்ன செய்யறாரா? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 28. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமும். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு எப்படியா இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. the importance of the anointing. உங்க வாழ்க்கையில அபிஷேகத்தின் முக்கியத்துவம். அபிஷேகம் இருந்தாதான் ரட்சிப்பு இருக்கும். நல்லா கவனிங்க. அபிஷேகம் இருந்தாதான் ஆண்டவரோட வாழ்க்கையில அரணா இருப்பாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சிலர் இதை இன்னும் உணராதவே இருக்கிறாங்க. இந்த அபிஷேகத்தை குறித்து கவலையற்றவர்களா இருக்கிறாங்க. நம்முடைய சபை ஒரு ஆவிக்குரிய சபையா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சபையில அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்பது எப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் நம்ம மேல் ஊற்றுகிறார்னா, அபிஷேகம் வந்தாலே மாறுதல் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணவனுக்கு எப்படியா இருக்கிறார்? அரணான அடைக்கலமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உங்க மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு அரணா இருப்பார். அல்லேலூயா. உங்க மேல தேவனுடைய வல்லமை இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அபிஷேகம் ஒரு நமக்குள்ள ஒரு புதிய மனிதனை உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு புதிய வரங்களை நமக்குள்ள உண்டாக்குறது, நமக்கு ஒரு புதிய பொறுப்பை உண்டாக்குறது இந்த அபிஷேகம். அல்லேலூயா. யார் மேலெல்லாம் அபிஷேகம் வந்த உடனே ஊழியம் வந்துடுச்சு. அபிஷேகம் வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் சாதாரணமா இருந்தவன் ராஜாவாய் மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அபிஷேகம் வந்த உடனே சிம்சனுக்குள்ள ஒரு சாதாரணமா இருந்த அவனுக்குள்ள ஒரு திடகாத்திரமான பலன் வந்தது. நல்லா கவனிங்க. அபிஷேகம் என்பது சாதாரணமான மனிதனை ஒரு பலமுள்ள மனிதனாய் மாற்றுறது தான் அபிஷேகம். அதனால நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ஊடுருவும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனாலதான் வசனம், பரிசுத்த ஆவியானவர் உடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது பாருங்க, நான் சொன்ன அபிஷேகம் உங்களை வித்தியாசமாய் மாற்றன்றத வேதத்துல ஒரு வசனத்தை நீங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல்
9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சாரி 10:1 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலைமேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, நல்ல கவனிங்க, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் தலைவராக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அல்லேலூயா. முதல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் பாருங்க யார் மேல ஊற்றுகிறாரு? யார் மேல ஊற்றுறாரு? சவுல் மேல ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. தைல குப்பியை ஊற்றுறார். அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே போறான். ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். வசனம் சொல்ல 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்களே அன்றைய தினமே நேரிச்சு. எப்போ? அபிஷேகம் வரும்போது தான் நமக்கு இருதயமே மாறுதான். அல்லேலூயா. அவன் சாமுவேலை விட்டு போகும்பொழுது கர்த்தர் அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்தார். நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த சபையை விட்டு நீங்க போகும்போது, அல்லேலூயா, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று போறீங்களோ உங்க இருதயத்தை கர்த்தர் ஒரு புதிய இருதயமா மாற்றுவார். சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுங்க. எப்போ அபிஷேகம் சவுலுக்குள்ள வந்துச்சோ அவன் சாமுவேலை விட்டு போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை வேறொரு இருதயமா மாற்றினார். அல்லேலூயா. ஆனாலும் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவன் காத்துக்கொள்ள வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ராஜாவா ஏற்படுவதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை நம்ம தொடர்ந்து காத்துக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல கொடுக்கிற அபிஷேகம் உங்களை மாற்றும். உங்க இருதயத்தை மாற்றும். உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க எதிர்காலத்தை மாற்றும். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய ஸ்தானத்தை கொடுக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். சாதாரணமா இருக்கிற நீங்க ஜோமனா ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, நீங்க பேசும்போதே என் இருதயத்தில் இருக்கிற பாரெல்லாம் போது. அல்லேலூயா. அபிஷேகம் வசனம் சொல்லுகிறது அபிஷேகம் நுகங்கள் எல்லாம் முறிக்குமா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுகிறத வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். ஒரு புதிய பலன் இந்த அபிஷேகத்துல தான் உருகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். தாவீது சாதாரணமா ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். ஆண்டவர் எப்போ அவன் மேல அபிஷேகம் வச்சாரோ கோலியாத்தை ஜெயிக்கிறவனாய் மாறி. அப்ப அபிஷேகம் என்னை ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னால தோத்துட்டே தான் இருப்போம். அபிஷேகம் பெறுறதுக்கு முன்னால விழுந்துட்டே தான் இருப்போம். அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆடிக்கொண்டே தான் இருக்கும். அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையாவே இருக்காது. எப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்க மேல வந்துச்சோ அப்பவே உங்களுக்குள்ள ஒரு கர்த்தர் ஒரு நிலையான நிலைப்பாட்டை கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்ல பழைய எண்ணெயை ஊத்த போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்டதா? புது எண்ணெயின் அபிஷேகம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு உடம்புல எண்ணெய் இருக்குன்னு வைங்க, ஒரு அபிஷேகம் இருக்குன்னா எப்படிப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒட்டிக்காது. ஏன் ஒட்டிக்காது? ஏன் இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த பாவமும் அவனை ஒட்டாது. எந்த பாவமும் அவனை ஒட்டி கொள்ளவோ சிக்கிக்கொள்ளவோ வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் நம்ம மேல ஊற்றப்படுகிறது ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு இந்த மாதத்துல இந்த அபிஷேகம் ஒரு வேறொரு மனிதனாய் மாற்றும். நல்லா கவனிங்க. வேதத்துல அருமையான பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் தம்மேல அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றின பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவன் அப்பால போ சாத்தானன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காதபடி மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறவனை கடிந்து கொண்டார். இயேசுவை மறுதளிச்சவன். அல்லேலூயா. இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது. யாரு? இயேசுவோடு இருந்தவர். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அல்லேலூயா. நல்லா சபைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா அவர் யாரு, எனக்கு மாத்திரம் இறங்குறதே இல்லைன்ட்டு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போற அநேக கூட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லை, பேதுரு மறுதளிச்சான். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு மேல ஒரு வல்லமை வந்துச்சு. அல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் பொழிந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் பொழிந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை அதுவரையிலும் கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு முந்திரி கொட்டையை போல இருந்த அவனுடைய வாழ்க்கை அல்லேலூயா ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியம். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ பயம் உனக்குள்ள வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்குள்ள வரங்கள் கிரியை செய்யும். உனக்குள்ள அநேக பாடல்கள் எழும்பும். உனக்குள்ளே தேவனை துதிக்கிற துதிகள் எழும்பும். எப்பனா தேவனுடைய வல்லமை அந்த அபிஷேகம் வரும்போது தான். அல்லேலூயா. அபிஷேகம் வந்தாதான் உனக்குள்ள அந்நிய பாஷை வரும். எது வரும்? எது வரும் அப்படின்னா என்னது? வசனம் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் சில பேர் நினைக்க என்னடா பேசுறான் இவன், லபா 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 லபான்னு கத்துறான். அல்லேலூயா. என்னன்னு புரியல, ஒன்றும் விளங்குறது இல்லை. சரி, அவங்க பேசினா பேசிட்டு போட்ட, நமக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. எதுக்கு கத்துறான், எதுக்கு சத்தம் போடுறாங்க, ஒன்றுமே புரியல. வசனம் சொல்லுகிறது, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் தம்முடைய ஜென்ம பாஷைகளை பேசினார்கள். அபிஷேகம் வரும்பொழுது கர்த்தர் உன் நாவை அல்லேலூயா தேவனோடு பேசுகிற ஒரு நாவாய் மாற்றுக. அது வரலாம் மனுஷனோடு தான் பேசிட்டு இருப்பேன். ஆனால் அபிஷேகம் வரும்போது உன் பாஷையை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படிப்பட்ட பாஷையா மாற்றுறாருன்னா தேவனோடு கூட பேசுகிற ஒரு புது மொழியை கர்த்தர் கொடுக்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் எனக்கு எதுக்கு பேசுறாங்க, என்ன வார்த்தை, அல்லேலூயா அதோடைய அர்த்தம் என்ன? வசனம் உனக்கு தெரிதோ இல்லையோ, வாயை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிச்சுன்னா வசனம் சொல்லுகிறது நீ தேவனோடு பேசுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் தேவனோடு பேச வைக்க போறார் ஆண்டவர். உன் புதிய பாஷையினால கர்த்தர் உன் நாவை தொட போகிறார். அக்கினிமயமான நாவு. எப்படிப்பட்ட நாவா? அக்கினிமயமான நாவுகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் நாவை கர்த்தர் இன்னைக்கு அக்கினிமயமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் நாவிலிருந்து கர்த்தர் புதிய புதிய பாஷைகளை தேவன் எழுப்ப போகிறார். ஒரு ஆமென். அபிஷேகம் வந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில பேருக்குள்ள அநேக வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அநேகருக்குள்ள சொப்பனங்கள். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, சபையில நடக்க போகிற காரியம், மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியம்லாம் எப்போ வரும்னா அபிஷேகம் வந்தாதான் வரும். இது வராத ஒண்ணுமே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவே நம்ம செத்துடன் வச்சுக்க. கவனிங்க, அபிஷேகம் பெறாதவே செத்துடன் நினச்சிக்கோ. நீ எவ்வளவு நாள் சபையில் இருந்தாலும் பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. நான் சொல்றதுனால கவனிங்க. அபிஷேகம் பெறாத அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது தான். அதில் ஆண்டவர் எழுப்பவே மாட்டார். அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் வேணும் என்றவன் மேலெல்லாம் நிச்சயம் தேவன் ஊற்றப்போகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வேறொரு இருதயத்தை கர்த்தர் உனக்குள்ள கொடு. இதுவரைலாம் உன் இருதயம் பாரமா இருந்திருக்கும். இதுவரைலாம் உன் இருதயம் உடைக்கப்பட்டு இருந்திருக்கும். இதுவரைலாம் உன் இருதயம் சீர்படாத இருந்திருக்கும். இதுவரைலாம் உன் இருதயம் இன்றைக்கு பாருங்க கீழ்ப்படியாத இருந்திருக்கும். ஆனா இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா கர்த்தர் உன் இருதயத்தை வேறொரு இருதயமா, தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமா தேவன் மாற்ற போகிற. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுறோன்னு வச்சுங்க. ஒரு கட்டையில் ஒரு விறகுல கொஞ்சம் நெருப்பை வச்சு ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுறோம். அல்லேலூயா. ஏற்றிட்டேன்னா அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? எரிய ஆரம்பிக்கும். அது மேலே இன்னொரு கட்டையை வச்சனா இன்னும் எரியும். இன்னொரு கட்டையை வச்சனா இன்னொரு கட்டையை வச்சனா இன்னொரு கட்டையை வச்சனா இன்னைக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னொரு கட்டையா மாறப்போகுது. நீ மற்றவங்க மேல கை வைக்கும் போது அந்த அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதை நீங்க ஒருவரும் இன்றைக்கு பாருங்க, இதை ஒருவரும் அசட்டையா எண்ணாதபடி அபிஷேகமா எண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட போறாரு. அபிஷேகம் வந்துச்சுன்னா உன் வியாதியெல்லாம் போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ளாக மகிமை வெறுபட ஆரம்பம். உன் நிழல்ல கூட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நுகங்களை உடைக்க போகிறார், கட்டுகளை அவிழ்க்க போகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அவர் மகிமையானதை செய்ய போகிறார். உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அவர் மேன்மையானதை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய அபிஷேகம் வேணும்? ஆண்டவரே, என் மேல உங்க அபிஷேகம் வேணும்ப்பா, என் மேல உங்க அபிஷேகம் வேணும்ப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்றவங்க எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர்
இன்னைக்கு ஊற்ற போக. எத்தனை பேர் விசுவாசிங்க? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் இந்த எண்ணெயை ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறோம். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க எல்லாரையும் இன்றைக்கு அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை நீங்க வாஞ்சித்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சாதாரணமா இருக்காது. இது ஒரு மகிமை உள்ள ஒரு வல்லமையா, இது ஒரு புது எண்ணெய். ராமின் சொல்லுங்களேன். இந்த எண்ணெய் யார் தலைமையிலலாம் வார்க்கப்படுகிறதோ அவங்க மேலெல்லாம் ஒரு விடுதலை வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பலிபீடத்தின் எண்ணெயாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இது உன்னை சுத்திகரிக்கிற ஒரு எண்ணெயாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். நான் இதோட செய்தியை முடிச்சுக்க விரும்புகிறேன்.